ஜபமாலையாயந்தன் கைகளில் மந்திர ஸ்ருதி மீட்டோ தும்புரு கொண்டேன் சுவாமி. லா 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 லா. பாவத்தை உணர்வுபூர்வமா வரக்கூடிய அந்த பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ராகம். பட் இந்த பாடல் வந்து ஒரு ஹாப்பியான சாங். மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே ஹொய். வெயில் வருது வெயில் வருது நிழல் கொண்டு வா கண்ணா உன் பேரன்பிலே. டைனமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த குரலுடைய மெல்லினம் வல்லினம்லாம் அவ்வளவு அழகா யூஸ் பண்ணியிருப்பாரு. மழை போல் நீயே பொழிந்தாய் தேனே. நம்ம பின் பேன் இண்டியா நியூஸ் சேனல்ல சூப்பரான நிறைய அழகான பாடல்கள் கொண்ட வீடியோஸ், ஜோதிடம் குறித்த விளக்கங்கள், ஆன்மீக ரகசியங்கள்னு வாழ்க்கையின் மேம்படுத்துறதுக்கான நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. அதனால மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட பகிர்ந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பின் பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த அழகான திரை இசை பாடல்களை நமக்காகவே பாடி நம்ம எல்லாரையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் ஃபென்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள் இன்று நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. இன்னைக்கு அவர் நமக்காக எந்த ராகம் குறித்த விளக்கம் சொல்ல போறாரு, எந்த ராகத்தில் அமைந்த அழகான பாடலை பாடி நம்ம எல்லாரையும் மெய் மறக்க செய்ய போறாரு. உங்களை மாதிரியே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கேன். வாங்க நேர்களே சரமேட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஷைலஜி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க நீங்க? உங்க இசையோடு நல்லா இருக்கும் டாக்டர். நேர்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நீங்க நேர்கள் எல்லாரும் தொடர்பு கொண்டு நீங்க வந்து வாழ்த்துறது எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து உங்களால தான் இவ்வளவு பெரிய ஒரு ரீச் ஆயிருக்குன்னு எங்களுடைய தாழ்மையான கருத்து. இல்லையா சரண்யாஜி? நிச்சயமா டாக்டர், அன்டவுட்டட்லி எஸ். அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஊக்கம், ஒவ்வொரு கைத்தட்டல் தான் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோல், ஒரு டானிக், ஒரு பூஸ்டா இருக்கு இல்லைங்களா டாக்டர்? நிச்சயம் நிச்சயம். இன்னைக்கு எந்த ராகம் குறித்த விளக்கம் கொடுக்க போறீங்க, எந்த ராகத்தில் இந்த பாடலை எங்களுக்காக பாட போறீங்க டாக்டர்? முதல்ல ஒரு அற்புதமான ஏசையா பாடின பாடல், அற்புதமான ஒரு பாடல். ஓகே. மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மானே, அந்த பாடல். அதுக்கு முன்னாடி அவரோட ஸ்பெஷாலிட்டி நேயர்கள் எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த தருணத்தில் ஒரு குறிப்பிட்ட பாடல், ஐயப்பன் பாடல் ஒன்று அவர் பாடினது. இப்போ சமீபத்தில் அதை கேட்டேன், அப்படியே உருக்கிடுச்சு. அவர் பாடின அந்த விதம் ஆகட்டும், அந்த ஒவ்வொரு நோட்டுமே அப்படியே பாவத்தை பொழிஞ்சிருப்பாரு. நிச்சயமா. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஐயப்பன் திருக்கோயிலில் ஹரிவராசனம் பாடி தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் நடத்தப்படுது, நடை மூடப்படுது இல்லைங்களா டாக்டர்? நிச்சயம் நிச்சயம். இந்த பாடல் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு விண்டேஜ் ஆல்பத்தில் அவர் பாடினது. மலையாளத்தில் வந்து அதை தமிழில் மொழிபெயர்த்து இந்த பாட்டை பண்ணியிருக்காங்க. ஒரு 4 லைன் பாடுறேன். இந்த பாடல் வந்து மழை வருதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும். ஏன்னா பாவம், அந்த பாடல் ஃபுல்லாக அப்படி பாவத்தோடு பாடியிருப்பார். அது வந்து அவருக்கு கோடியில் ஒருத்தருக்கு, ஜேஷ்டாய்க்கு மாத்திரம்தான் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குரல். அந்த குரல்லையே பாவம். அவர் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. என்ன பாடல் டாக்டர்? பாடல் ஐயப்பன் பற்றிய பாடல். சுவாமி சங்கீத தேன் பொழியும் ஏழிசை பாடகன் ஐயா நான், ஜபமாலையா எந்தன் கைகளில் மந்திர ஸ்ருதி மீட்டும் தும்புரு கொண்டேன் சுவாமி ஐயப்ப சுவாமி சபரிமலை சுவாமின்னு வரும் இந்த பாடல். ஒரு பல்லவி மாத்திரம் பாடுறேன், அதில் அவ்வளவு பாவபூர்வமாக பாடியிருப்பாரு. சுவாமி சங்கீத தேன் பொழியும், சுவாமி சங்கீத தேன் பொழியும் ஏழிசை பாடகனை ஆயான், ஏழிசை பாடகனை ஆயான், ஜபமாலையாயந்தன் கைகளில் மந்திர ஸ்ருதி மீட்டோ தும்புரு கொண்டேன் சுவாமி ஐயப்ப சுவாமி சபரிமலை சுவாமி. அழகா இருக்கு டாக்டர், நிஜமாவே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. நிஜமா அற்புதமான பாடல். இதுக்கு நான் இந்த பாவம் நம்ம இப்போ எடுத்துக்கக்கூடிய இந்த பாடல்ல மழை வருதுல
இந்த பாவத்தோட அழகாக ஒரு வார்ம்த்தோட பாடியிருப்பார். அந்த வாய்ஸ்லேயே அந்த பாவத்தை குழைவாக கொண்டு வந்திருப்பார். அதுக்கு தான் இதை முதல்ல ஒரு முன்னாடியாக பாடினேன். அஃப்கோர்ஸ் நேயர்களுக்கெல்லாம் தெரியும், ராஜா சாருடைய கம்போசிஷன், யேசுதாஸ் சாரும் சித்ராமாவும் பாடின பாடல். சரண்யாஜி நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இந்த பாடல் வந்து என்ன ராகம் அடிப்படைன்னு? பாகேஸ்ரீ. பாகேஸ்ரீ கொஞ்சம் ஸ்ரீரஞ்சனி. இப்போ பாகேஸ்ரீயுடைய ஆரோகணம் நேர்களே, சகமதனி சானிதமா பகமரி சனித சகமதனி சத்சனித மகரி சானிதமா பகமரி நீரி ஸ்ரீரஞ்சனி டாக்டர். சரிகமதனி சனித மகரி சரிகமதனி சத்சனித மகரி சகமதனி சத்சனித சனித மகரி நீசா. இது பாகேஸ்ரீ. சகமதனி சனித மகரி சரிகமதனி சத்சனித மகரி இது ஸ்ரீரஞ்சனி. இப்போ பாகேஸ்ரீ கூட சகமதனி சனிதம பதம பகமரி நீரி சா. இதில் பாகேஸ்ரீயை அப்படி இலைமறை காய் மாதிரி இந்த கம்போசிஷனில் அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருப்பார். அவ்வளோ ஜனரஞ்சகமாக பாகேஸ்ரீ. ஏன்னா பாகேஸ்ரீங்கிறது வந்து ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு ராகம் தான் யூஸ்வலாக பாடுவாங்க எல்லாம். ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கிண்டிலிட்டி, சோகம், பாவத்தை உணர்வுபூர்வமாக வரக்கூடிய அந்த பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ராகம். பட் இந்த பாடல் வந்து ஒரு ஹாப்பியான சாங். அதில் ரொம்ப அழகாக இதை யூஸ் பண்ணியிருப்பார், பிரயோகப்படுத்தியிருப்பார். இப்போ பாடலுக்கு வருவோம். லா 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 la 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 la. மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே ஹொய். வெயில் வருது வெயில் வருது நிழல் கொண்டு வா கண்ணா உன் பேரன்பிலே. மழை போல் நீயே பொழிந்தாய் தேனே. மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே ஹொய். வெயில் வருது வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே. மழை போல் நீயே பொழிந்தாய் தேனே. மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே. இது பல்லவி நேயர்களே. இவ்வளோ அழகா இருக்கு டாக்டர் நிஜமா. இதுல அந்த டச்சஸ் சொல்றேன், அந்த லேண்டிங் நோட்ஸ் ஆகட்டும், தாசரோட அந்த கீழ் ஸ்டைலில் பாடுற விதமாகட்டும், அந்த டைனமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த குரலுடைய மெல்லினம் வல்லினம்லாம் அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருப்பார். ஒரு தென்றல் காற்று மாதிரி, ஒரு இறகால வருடுற மாதிரி அந்த வாய்ஸ் அப்படி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லா 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 la 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 la. மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே ஹொய். இங்க பாருங்க டீடைல்ஸ் பாருங்க சரடாஜி. மானே உன் மாறாப்பிலே ஹொய் நீதத. அப்படியே அழகா ஒரு வேவ் மாதிரி வருது டாக்டர். நிச்சயம், ஆமா. அந்த வேக்சிக் வெனிங். மானே உன் மாறாப்பிலே ஹொய். வெயில் வருது வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே. மழை போல் நீயே பொழிந்தாய் தேனே. மழை வருது மழை
மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே. பயங்கர ஃபாஸ்ட் சங்கதி இல்ல டாக்டர் அது? நிச்சயம், அது ஒரு சின்ன பொடி சங்கதி. அந்த சின்ன ஸ்பேஸ்ல அவ்வளவு நோட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாரு. பொழிந்தாய் தேனே தேனே மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே. எக்ஸலன்ட் டாக்டர், எக்ஸலன்ட். அவ்வளோ அழகாக இருக்கு நிஜமா இந்த பாட்டு கேட்கும்போது. பாட்டு ஃபுல்லாக உங்களை பாட வச்சு கேட்கணும்னு தோணுது டாக்டர். நேரமின்மை காரணமாக இந்த எபிசோட்ல நம்மளால ஃபுல்லாக கேட்க முடியல. அடுத்த எபிசோட்ல இந்த பாடலின் முதல் சரணம் இரண்டாவது சரணம்லாம் நீங்க எங்களுக்காகவே பாடணும் டாக்டர். அனைத்து அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றி சொல்லறதுக்கு முன்னாடி டாக்டர், உங்ககிட்ட வந்து கத்துக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு வாய்ப்பு. நேர்களே, என்னுடைய தொடர்பு எடுத்துங்க 9840705312 9840705312. நிறைய என்கொயரிஸ்லாம் வருது. நான் மியூசிக் கற்றுக்கணும்னு நிறைய பேர் விருப்பப்படுறீங்க. யார் விருப்பப்படுறாங்களோ என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க, ஆடியோ மெசேஜோ இல்லை டைப் மெசேஜோ. ஏன்னா கால் பண்ணிங்கன்னா சில நேரங்களில் கால் என்னால் அட்டன் பண்ண முடியல. நிச்சயமாக நம்ம வகுப்பு சம்மந்தமாக நம்ம பேசிக்கலாம். ஓகே டாக்டர், இதே அழகான மழை வருது பாட்டோட நாங்கள் 2 பேரும் வந்து உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.